யாழில் நள்ளிரவில் நடந்த கொடூரம், முச்சக்கர வண்டியில் சென்றவருக்கு நேர்ந்த சோகம். யாழ் ஆலய திருவிழாவில் இளைஞன் செய்த மோசமான செயல், அதிரடி கைது. அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை தற்போது மறந்துவிட்டது, கடுமையாக சாடிய பேராயர். மக்களுக்கு கிடைக்கவுள்ள சேவைகள், வெளியான அறிவிப்பு. யாழிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். அரசியல் விளையாட்டுகளுக்கு இனி இடமளிக்கப் போவதில்லை, கடற்தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. யாழ் கோப்பை காவல் பிரிவின் மெடத்தடி பகுதியில் நேற்றிரவு கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் இருபாலை மெடத்தடி பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மெடத்தடி பகுதியில் மறைந்திருந்த சந்தேக நபர்கள் அவரை கூறிய ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த குறித்த நபர் யாழ்ப்பாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழில் 10 போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். பாசையூர் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவின் போது போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய வந்த வேளை கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபரை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி வழங்க விசேட வழக்கு பதிவாளர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதாக அரசாங்கம் தெரிவித்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டது போல் தெரிகிறது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை முழுமையான நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி நிதியத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து சேவைகளும் ஜூன் 21 முதல் இணைய வழியில் வழங்கப்படும். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி நிதியிலிருந்து பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்கள் பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களூடாக பெற்றுக்கொள்ளல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வேலைத்திட்டம் மிகவும் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதால் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் இவ்வாறு விரிவுபடுத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி வறுமை ஒழிப்பு நிவாரணங்கள், கல்வி புலமை பரிசில் வழங்குதல், கல்வியில் சிறந்து விளங்கும் பிள்ளைகளை பாராட்டுதல், விசேட தேவையுடையவர்களுக்கு வழங்கும் நிவாரணங்கள், காட்டு யானையால் பாதிக்கப்படும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் நிவாரண உதவித்தொகை, தேசிய அளவில் அல்லது நாட்டுக்காக சேவை செய்தவர்களுக்கு பாராட்டுதல், விபத்துகள் மற்றும் அனர்த்தங்களின் போது வழங்கப்படும் நிவாரணங்கள் உள்ளிட்ட ஜனாதிபதி நிதியத்தினால் செயற்படுத்தப்படும் அனைத்து சேவைகளுக்கும் பொதுமக்களுக்கு நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களினூடாக இணைய வழியில் விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலை திட்டத்துடன் 47 வருட காலமாக கொழும்பிற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் அனைத்து சேவைகளும் இலங்கையின் அனைத்து பிரதேச செயலகங்களூடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனாதிபதி தலைமையிலான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு மேற்கொண்ட தீர்மானத்தின்படி பொதுமக்களுக்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதுடன் இதனூடாக அதிகமான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதனூடாக ஜனாதிபதி நிதியத்தை தவறாக பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டேக் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார் என்று உறுதியான வகையில் அறிய முடிகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டேக் எதிர்வரும் 23ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். 4 நாள் இலங்கையில் தங்கியிருக்கும் அவர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார்.
இதன்போது ஒரு பகுதியாக அவர் யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் 25ஆம் தேதி பயணம் மேற்கொள்ள உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடலை நடாத்தவுள்ளார். அத்துடன் இறுதிப் போரில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பில் பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் தொடர்பில் அவர் ஆராய்வார் எனவும் தெரியவருகிறது. இலங்கை ராணுவத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்பில் எதிர்வரும் செப்டம்பர் மாத அமர்வில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஆதலால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணம் வருகின்றமை முக்கியத்துவம் மிக்க விடயமாக பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களைப் போன்று அரசியல் விளையாட்டுகளுக்கு இனியும் இடமளிக்கப் போவதில்லை என்று கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் காட்டிக் கொடுத்தவன் என்றார்கள், இனத் துரோகிகள் என்றார்கள், தமிழ் மக்களை கொன்றவர் என்றார்கள். கடந்த காலங்களில் முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான மக்களை ராஜபக்ஷ ஆட்சியில் கொன்று குவித்தார்கள் என்றார்கள். பிரபாகரன் மற்றும் பிரபாகரின் மகனை கொன்றவர்கள் தேச துரோகிகள் என துரோகி என்றார்கள். அன்று அரசாங்கத்துடன் ஆட்சியில் இருந்த அமைச்சரவை அமைச்சர்களோ அன்று அரசாங்கத்தோடு ஆட்சியில் இருந்த அமைச்சரவை அமைச்சர்களோ அன்று அரசாங்கத்தோடு இருந்தவர்களோடு இன்று ஆட்சி அமைக்கிறார்கள். இவர்கள் வரும் பதவிக்காகவும் ஆட்சிக்காகவே இவர்கள் கால்களிலும் விழத் தயாராக உள்ளார்கள். இவர்களுக்கு வெட்கம் இல்லையா என மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். வெட்கமில்லாத சூடு சொரணை இல்லாதவர்களோடு இன்று ஆட்சி அமைக்கிறார்கள். இவர்களே இணைந்து இன்று நகர சபையை ஆட்சி அமைக்கிறார்கள். யாழ் மாநகர சபையின் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை வழங்குவார்களாயின் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார்கள். இல்லையேன் எதிர்காலத்தில் இவர்கள் இப்படி கூத்தாடுவார்களா இருந்தால் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் இது தொடர்பான தலையீட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் வைரஸ் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் பெற்றோருக்கு பொருளை லேடி ரிஷ்வே வைத்தியசாலையின் வைத்தியர் திபால் பெரேரா எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார். வைரஸ் காய்ச்சல், சளி மற்றும் இருமல் உள்ள பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு சென்று விளையாட்டில் ஈடுபட்டால் அவர்களின் இதயத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என வைத்தியர் தெரிவித்துள்ளார். அனைத்து பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை பாடசாலைகள், பாலர் பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அவ்வாறு பிள்ளைகளை முடிந்தவரை வீட்டிலேயே வைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சமகாலத்தில் சிறுவர்களிடையே இன்ஃபுளுவன்சா வைரஸ் காய்ச்சல், சளி மற்றும் இருமல் உள்ளன. இதுபோன்ற நிலையில் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது கண்டறியப்பட்டுள்ளது. தங்கள் பாடசாலைகளுக்கு வைரஸ் காய்ச்சல், சளி மற்றும் இருமல் இருந்தால் அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம். நோய்வாய்ப்பட்டவர்களை பாடசாலைக்கு அனுப்பும் போது அது மற்ற மாணவர்களையும் பாதிக்கும். அதன் பிறகு பாடசாலை முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு வைரஸ் பரவக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.